பீட்ரூட் மால்ட்டு இது. நான் யூடியூப்பில் ஒருத்தவங்க செஞ்சதை பார்த்து தான் செஞ்சேன். நல்லா வந்திருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இதில் 1 கிலோ பீட்ரூட், 1 கிலோ நாட்டு சர்க்கரை, 100 கிராம் பாதாம் பருப்பு, 100 கிராம் முந்திரி, ஏலக்காய் ஒரு 20 ஏலக்காய், நிலக்கடலை, இது எல்லாத்தையும் வறுத்து தனியாக அதை பொடி பண்ணி வச்சுக்கணும். பீட்ரூட்டை நல்லா துருவி அதை நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி நல்லா இரும்பு கடாயில் எல்லாத்தையும் ஊற்றி பீட்ரூட்டை முதல்ல ஊற்றி அதை நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்ருக்கணும். நல்லா கொஞ்சம் அதோடையே சர்க்கரையும் கலந்துக்கலாம். நான் கொஞ்சம் நேரம் கழித்து சர்க்கரையை போட்டு ரொம்ப நேரம் கிளற மாதிரி ஆயிடுச்சு. அதை பார்க்கும்போது ஈஸியாக இருந்தது, நான் செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரொம்ப நேரம் கிளறிட்டு அதுக்கப்புறம் அதை பொடி பண்ணி வச்சுருக்கிறத லாஸ்ட்டில் போட்டு கிளறிக்கிட்டே இருந்தோம். நைட்டு 3 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நைட்டு 11:15 ஆயிடுச்சு. அப்புறம் கிளறி அது நல்லா பொலன்னு கட்டி கட்டியாக வரும். அதோட வச்சுட்டு இப்போ காலையில் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். இது ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது இந்த பூஸ்ட்டு அது மாதிரியெல்லாம் ஹார்லிக்ஸு அது மாதிரி குடிக்கிறதுக்கு இது நம்ம கைப்படவே நமக்கு தெரிஞ்சே இதில் எந்தவித கெமிக்கல் எதுவுமே கிடையாது. கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எதுவுமே கலக்கிறதில்ல. நாட்டு சர்க்கரை தான், அது சுத்தமான நாட்டு சர்க்கரை. எல்லாமே நான் ஆயுர்வேதிக் கடையில் வாங்கினேன். பீட்ரூட் மட்டும்தான் மார்க்கெட்டில் வாங்கினேன். இது நமக்கு தெரிஞ்சு செய்கிறதுனால இது எந்த ஒரு பயமும் இல்லாமல் குழந்தைங்க நம்மங்க எல்லாருமே சாப்பிட்லாம். சுகர் உள்ளவங்க இதில் நாட்டு சர்க்கரை தான் இருக்குது. எனக்கு சுகர் இருக்குது. நம்ம சாப்பிடும்போதே தெரியும் சுகர் ஏறுதா இல்லையான்னு. பாலில் போட்டு இதை ஒரு நேரம் குடிச்சிக்கலாம். காலையில் குடிச்சிட்டு கொஞ்சம் வேலை பார்க்கும்போதே அந்த சுகர்லாம் அவ்வளோவா ஏறாது. அப்படி உங்களுக்கு அது ஏறுற மாதிரி இருந்துச்சுன்னா சுகர் உள்ளவங்க சாப்பிடாதீங்க. வேறு எல்லாருமே சாப்பிட்லாம். நல்லா முடி, ஸ்கின்னுக்கு, ரத்தம் இல்லைன்னு இந்த டேப்லெட்லாம் வாங்கி ரத்தம் கம்மியாக இருக்குது, ரத்த சோகைக்கு, இதுக்கெல்லாம் டேப்லெட்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு பீட்ரூட் ஒரு நல்ல ஒரு இது. நிறைய யூடியூப்பில் டாக்டர்களுமே சித்தா டாக்டர்கள்லாம் ஹார்ட்டுக்கு பீட்ரூட் ரொம்ப நல்லது, ஏபிசி ஜூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏபிசி மால்ட்டு அடுத்து நான் செய்வேன். இது பீட்ரூட் மால்ட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொருத்தவங்க செஞ்சதை பார்த்து தான் நான் செஞ்சேன். தேங்க்யூ. நல்லா வந்திருந்தது.